ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு கோவில் பிரசாதம் ஸ்டைல்ல புளியோதரைய நம்ம ரத்தத்தோட சர்க்கரை அளவுகள்லாம் அதிகமாகிறாதபடிக்கு எப்படி டயட் வெர்ஷனா பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். அது கூடவே அதுக்கு மேட்சிங்கா பூம்பருப்பு அப்படிங்கிற ஒரு சுண்டலும் பண்ணிக்க போறோம். இந்த ரெசிபி 3 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருக்கும். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஹெல்த்தி ரெசிபிஸும் பாரம்பரியமான உணவுகள் பற்றியும் கொடுத்துட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு செய்ய போற புளிக்காய்ச்சல் இருக்குது இல்லையா, இதுல நம்ம 3/4 கிலோ அளவு அரிசி பொங்கி அதில் நம்ம சாதம் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக தான் சாதம் செஞ்சுக்க போகிறோம். பட் இந்த புளிக்காய்ச்சல் நிறைய செஞ்சு வச்சுருந்தோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அது நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்படி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு நம்ம புளி எடுத்துட்டு ஊற வைக்கிறோம். புளி மூழ்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா ஊறிடும். இல்லைன்னா நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே ஊறிடும். நான் இதை 1 நிமிஷம் மட்டும் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு புளி இமீடியட்டாக பிசைகிற அளவுக்கு நல்லாவே ஊறியிருக்கும். புளியோதரை செய்கிறதுக்காக 1/2 கப் ப்ரௌன் ரைஸ் எடுத்துருக்கிறோம். நம்ம எடுத்துக்கிற ப்ரௌன் ரைஸ் லாங் கிரைன் ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். ப்ரௌன் ரைஸை எப்படி நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஸ்டவ் டாப்பில் சமைக்கணும்னு ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த ப்ரௌன் ரைஸை இன்ஸ்டன்ட் பாட் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் சமைக்க போகிறோம். இன்ஸ்டன்ட் பாட்டுக்கு இந்த அரிசிக்கு எப்படி தண்ணி அளவு வைக்கணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்ம வெள்ளை அரிசி சமைக்கிறோம் அப்படின்னா 1 கப் அரிசி வச்சோன்னா 1 கப் தண்ணி தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க. ஆனால் ப்ரௌன் ரைஸ்க்கு 2 மடங்கு தண்ணி வச்சுட்டு அதுலேருந்து 1 கப் தண்ணியை நம்ம யூஸ்வலாக ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அது உதிராக வரும். மெக்சிகன் ஃபுட்ஸ் மாதிரி வெளிநாட்டு உணவுகள் சமைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப உதிர்வாக வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு இந்த ப்ரௌன் ரைஸ் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம இந்தியன் ஃபுட் சமைக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக அது வெந்திருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால 2 மடங்கு தண்ணி வச்சுட்டு அதுலேருந்து 1/2 கப் தண்ணியை நம்ம கோரி வெளியே எடுத்துடுறோம். ஸோ 1/2 கப் ப்ரௌன் ரைஸுக்கு இன்ட்டு 2 அப்படின்னா 3 கப் வரும். அதுலேருந்து -1/2 அப்படின்னா 2/2 கப் தண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். இந்த அரிசியை இந்த தண்ணி மெஷர்மெண்ட்டோட நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டோட இன்னர் வெசல்ல சேர்த்துக்கிறோம். எந்த அரிசினாலுமே நம்ம அதை கழுவின பிறகு ஒரு அரை மணி நேரமாவது தண்ணியில ஊற வச்சுட்டு சமைச்சோம் அப்படின்னா நல்ல உதிர்வா அந்த சாதம் நம்மளுக்கு கிடைக்கும். கல்லுப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். நம்ம சாதாரண ப்ரெஷர் குக்கர் மாதிரியே தாங்க இந்த ரப்பர் கேஸ்கெட் இருக்குல்லையே அதையெல்லாம் போட்டுட்டு இந்த மூடியை இது மேலே வச்சுக்கிறோம். இதுக்கு இந்த ப்ரெஷர் வெயிட் வால்வ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம போட்டுக்கிறோம். அரிசி அரை மணி நேரமாவது ஊறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரெஷர் குக் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு அதில் 3 நிமிஷம் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கணும். சப்போஸ் அரிசியை ஊற வைக்க நேரம் இல்லை அப்படின்னா 4 நிமிஷம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம புளியோதரை பொடிக்காக வறுத்து அரைச்சிக்க போறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு வாணலியை சூடாக்கி அதுல 3 டீஸ்பூன் விதை கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இந்த கொத்தமல்லி இருக்குல்லையா, அந்த தனியா, இது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இது நல்லா வாசமா இருக்கும். இப்போ இந்த கொத்தமல்லி விதை நல்லா செவந்து வந்திருக்குது. இது கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதை தனியா எடுத்து வச்சுக்குவோம். அதே வாணலியில 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 மிளகாய் வற்றல், இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். இந்த மிளகாய் வற்றல் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இதையெல்லாம் எடுத்து தனியாக ஆற வச்சுக்குவோம். மசாலா பொருட்கள்லாம் நல்லா ஆறின பிறகு இதை ஒரு கொரகொரப்பான பொடியா திரிச்சு வச்சுக்குவோம். இந்த புளி சாதம் பொடியை நம்ம கூட கொஞ்சம் அதிகமாக திரிச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே வாணலியில 1/4 கப் பச்சை வேர்க்கடலை போட்டு வறுத்துக்க போறோம். நம்ம புளி சாதம் நல்ல ஹெல்த்தி வெர்ஷனாக பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் நம்ம 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம். இதை விட கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் நம்ம அப்படி கம்மியாக கூட பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க. வேர்க்கடலை மேல இந்த பிரவுன் ஸ்பாட்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இந்த மாதிரி பிரவுன் பொட்டுக்களா தெரியுதுல, இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறோம். அப்பதான் நம்மளுக்கு இந்த தோல் நல்லா கலண்டு வரும். நல்லா ஆறின உடனே இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த வேர்க்கடலை உள்ள தோல்லாம் நீக்கிட்டு வேர்க்கடலை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கிறோம். இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே புளி நல்லா ஊறி இருக்கும். இனிமே புளியை நல்லா பிசைஞ்சிட்டு சாறு எடுத்து வச்சுக்குவோம். இந்த புளிச்சாறு எடுக்கும் போது நிறைய தண்ணி யூஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடாது. 2 டம்ளர் தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாவே புளிச்சாறு எடுத்து வச்சுக்கணும். புளி சாதத்துக்கு தாளிக்கிறதுக்காக 2 காஞ்ச மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கிறோம். அகலமான ஒரு வாணலியை அடுப்புல வச்சு சூடாக்கிட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பு லேசா செவக்க ஆரம்பிச்ச உடனே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இது கூட முழு மிளகாய் வற்றல் 2 போட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். இந்த மிளகாய் வற்றலை நம்ம உடைச்சு கூட சேர்த்துக்கலாம். ஆனா காரம் அதிகம் வேண்டாம் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கிறோம். இப்ப மிளகாய் வற்றல் நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியா எடுத்துக்கிறோம். நம்ம இந்த நிலக்கடலை வறுத்து வச்சிருந்தோம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். இதுல இருந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு மட்டும் நம்ம தனியா எடுத்துட்டு அந்த நிலக்கடலை வறுத்த கூட சேர்த்து எடுத்து வச்சுக்கிறோம். இனிமே
இனிமே இதே பாத்திரத்துல நம்ம புளிக்காய்ச்சல் எடுத்து வச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கிறோம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வத்த விட்டுக்குவோம். புளிக்காய்ச்சல் இந்த அளவு நல்லா வத்தி வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த அளவு நம்ம இதை நல்லா வத்த விட்டுக்கணும். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ஆகும் இந்த மாதிரி வத்தி வர்றதுக்கு. இது கூட நம்ம இந்த புளி சாதத்துக்காக ஒரு பொடி திரிச்சு வச்சிருந்தோம்ல, அந்த பொடியை சேர்த்துக்கிறோம். இது நல்லா திக் ஆயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்துல எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது நம்ம புளி சாதம் செஞ்சுக்கலாம். நம்ம பிரவுன் ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இதுல 1 கப் அளவு சாதம் மட்டும் நான் தனியா தயிர் சாதத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். மீதமுள்ளதை எடுத்து இந்த மாதிரி நம்ம இந்த புளிக்காய்ச்சல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்திலே போட்டுக்கிறோம். புளி சாதம் மிக்ஸ் பண்றதுக்கு எப்பவுமே நல்ல அகலமான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். சாதத்தை நல்ல அகலமான பாத்திரத்துல போட்டு நல்லா ஆற வச்சுக்குவோம். அது கூட 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இனிமே இந்த புளிக்காய்ச்சலை கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாதத்துல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். புளிக்காய்ச்சல் சேர்க்கும் போது புளி ரொம்ப அதிகமா இருந்தாலும் ரொம்ப புளிப்பா இருக்கும் இந்த புளியோதரை. நம்மளுக்கு புளிக்காய்ச்சல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப சப்புன்னு இருக்கும். அது இல்லாம இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம புளி வந்து சேர்த்துக்கிறோம். புளிக்காய்ச்சலை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இதை கார்னிஷ் பண்றதுக்காக நம்ம வறுத்து வச்சிருந்தாலே இந்த வேர்க்கடலை, இந்த காஞ்ச மிளகாய், இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துருக்குறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான புளி சாதம் ரெடி ஆயிருச்சு. சுண்டல் செய்யறதுக்காக கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கிறோம். பருப்பை நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சுக்குவோம். கடலைப்பருப்பு மூழ்கிற அளவு நிறைய தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்குவோம். 2 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இந்த கடலைப்பருப்பை அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். கடலைப்பருப்பை இந்த மாதிரி நம்ம ஓப்பன் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைக்கும் போது இது மேல இந்த ஏடு மாதிரி வரும். அதை வந்து அப்பப்போ எடுத்து எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இது வந்து பொங்கி வழியாம இருக்கும். இந்த கடலைப்பருப்பு சுண்டலை மட்டும் நம்ம குக்கர்ல வேக வச்சோம் அப்படின்னா இது அதிகமா குழஞ்சிரும். அதனால இந்த மாதிரி இப்படி ஓப்பனா வச்சு நம்ம சமைக்கிறோம். இந்த பருப்பு வெந்துருச்சா அப்படின்னு இப்ப நம்ம செக் பண்றோம். இப்ப இப்படி ஒரு பருப்பு எடுத்து நான் காட்டுறேன் பாத்தீங்களா, இது நடுவுல கொஞ்சம் ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரியா வேகல அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம உடைச்சோம்னா கொஞ்சம் சாஃப்டா உள்ள போகும். ஆனா வந்து இது ரொம்ப ட்ரையா இருக்கும். இந்த மாதிரி சுண்டல் வந்து நம்ம பண்ண பிறகு நம்மளுக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் விக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம மறுபடியும் இதை கொஞ்ச நேரம் குக் பண்றோம். மறுபடியும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்ப எடுத்து பாக்குறோம். இப்ப பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு நடுவுல எதுவுமே ஒயிட்டா இல்ல பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். அப்பதான் நம்ம சுண்டல் வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் மென்மையா இருக்கும். அதே சமயம் நமக்கு விக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்காது. இப்ப இதோட தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துருவோம். பூம்பருப்பு சுண்டல் தாளிக்கிறதுக்காக 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறோம். அடுப்புல ஒரு வாணலியை வச்சு அது சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்தாலே இந்த கருவேப்பிலையும் வத்தலையும் சேர்த்துட்டு இந்த வத்தல் செவக்க ஆரம்பிச்ச உடனே வேக வச்சிருந்தாலே அந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூட தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறோம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா சேர்த்துக்கிறோம். அதாவது 1/8 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறோம். சுண்டல்ல தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா அது வத்துற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிக்குவோம். இது கூட துருவின தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்கிறோம். இந்த பூம்பருப்பு சுண்டலுக்கு தேங்காய் நிறைய சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அதனாலதான் 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதாங்க. நம்ம வடைக்கு ஆல்டர்னேட்டிவா நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பூம்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிருச்சு. பிரவுன் ரைஸ்ல செய்யப்பட்ட இந்த புளி சாதம் நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவுகளை சீக்கிரமா சேர விடாது. நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புளி சாதமா இருக்கும். அது கூட இதுல வேர்க்கடலை எல்லாம் நிறைய சேர்த்திருக்கனால இது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியா புரோட்டீன் ரிச்சா இருக்கும். அதிகம் எண்ணெய் இல்லாத இந்த சுண்டலும் இதுக்கு ரொம்ப மேட்சிங்கா டேஸ்டியா இருக்கும். இதை நான் ஒரு நாள் லஞ்சுக்கு இந்த மாதிரி பீன்ஸ் கேரட் பொரியலும் தேங்காய் துவையலும் வச்சுட்டு பரிமாறினேன். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுங்க. இந்த ஹெல்த்தியான ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.